ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதிகமாக க்ரீமியாக இல்லாமல் ரொம்ப கரெக்டான லெவலில் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருங்க. பட்டர், ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பன்னீரை கிரேவியோடு அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பட்டரோட வதக்கிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா மாற்றி மாற்றி வதக்கிட்டே இருங்க. எல்லா பக்கமும் வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கலர் மாறிடும். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஒரு 4 to 5 மினிட்ஸ் இருந்தாலே சீக்கிரமாக கோல்டன் கலரில் வந்துடும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது லைட் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை காரமாக வேணும் அப்படின்னா சுகர் விட்டுடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கடைசியில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ இதிலே நிறைய பேர் க்ரீம்லாம் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு க்ரீமியாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே ஏற்கனவே நல்லா க்ரீமியாக தான் இருக்கும். முந்திரி பேஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கனால வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.